தரதேக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. அந்த சீசன் சாமி விட்டாங்க. ஓப்பனா வாங்கிட்டோம். புக்கிங்லேயே கிடச்சிச்சு. டிக்கெட்டே போலண்ணா, கம்மியான போச்சு டிக்கெட்டு. மேட்சும் லாஸ், டிக்கெட்டும் லாஸ். டிக்கெட் ஸ்பெண்ட் பண்ணி போகிறது பெருசு இல்லை, அது போனால் அதுக்கான மவுசு இல்லை. உள்ளே போனால் ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ. தோத்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தோத்துக்கிட்டே இருந்தால் வெறுப்பு தான் ஆகும், அதனால் இன்ட்ரெஸ்டே போயிடும். நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அது யாரும் விரும்பலை, அதனால தான் டிக்கெட் ஓடலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்க ஓவராக தோனி கசம் ஹைப் ஏற்றி காசையும் அதிகமாக ஏற்றி வெறும் 1700 டிக்கெட்டே நாங்கள் டேக்ஸோட சேர்த்து 1800 தான் நாங்களே அவ்வளோக்கு தான் வாங்கினோம். அவ்வளோதான் வெளியவே விற்கிறாங்க, அதுக்கு மேலே இப்போ போக மாட்டேங்குது. அவ்வளோதான். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவ்வளோதான். 2 days பிஃபோர் வந்து நான் ஆன்லைனில் புக் பண்ணும்போது வெறும் 7,500 டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 7,500 டிக்கெட்ஸ் புக் பண்ணேன். பட் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று அடிஷ்னலாக டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. 1,700லேருந்தே இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க ஒரு 2 நாள் முன்னாடியே ஒழுங்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் 7,500 கொடுத்து நீ வந்தே இருக்க மாட்டேன். 1,700 கொடுத்துருவேன். இதுவே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. ஜெர்சி அப்போ டல்லு தானே. எதுக்காக டல்லு நீங்கள் என்ன சொல்றது? மேட்ச் ஜெயிச்சா தானே, மேட்ச் தோத்துனா தான் எங்கே போவோம். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப பீக்கில் ஸ்டார்டிங்கில் இருந்தால் டிக்கெட்டே கிடைக்கல. பட் ஏதோ தோற்றதாலும் என்னமோ தெரியல, இங்கே நமக்கெல்லாம் டிக்கெட் கிடச்சிருக்குது. எப்படி ப்ரோ ஈஸியாக கிடைச்சதா டிக்கெட்லாம்? ஓரளவுக்கு ஈஸியாக தான் ப்ரோ கிடைச்சிது. காரணம்னா நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அது யாரும் விரும்பலை, அதனால தான் டிக்கெட் ஓடலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்க ஓவராக தோனி கசம் ஹைப் ஏற்றி காசையும் அதிகமாக ஏற்றி ஆன்லைனில் கொஞ்சம் டிக்கெட்டே வச்சு அப்படி பண்ணதுனால நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அதான் அப்படி கிடைச்சாலும் ஏமாத்துறாங்க, யாருக்கிட்ட வாங்குறதுனே தெரியல. அதான் இப்போ என்ன வாங்குற ரேட்டுக்கு அப்படியே மாற்றி தராங்க, அவ்வளோதான். அதுக்கு கம்மியாகவும் போகுது. விற்கிறதுக்கு வெறும் 1700 டிக்கெட்டே நாங்கள் டேக்ஸோட சேர்த்து 1800 தான் நாங்களே அவ்வளோக்கு தான் வாங்கினோம். அவ்வளோதான் வெளியவே விற்கிறாங்க, அதுக்கு மேலே இப்போ போக மாட்டேங்குது. அவ்வளோதான். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவ்வளோதான். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவ்வளோதான். பஞ்சாப் இவங்கலாம் பஞ்சாப் ஜெயிக்குது. பஞ்சாப் தான் ஜெயிக்க போகுது. இல்ல சிஎஸ்கே தான். கண்டிப்பா அந்த அளவுக்கு இல்ல, பஞ்சாப் தான் ஜெயிக்க போகுது. சரி நம்புறோம். பஞ்சாப் இன்னைக்கு பறக்க விட போறோம். கேப்டன்சி தான் இன்னைக்கு ஜெயிக்க நினைக்கிறேன். சீனியர் வெர்சஸ் ஜூனியர், இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணுவார். டிக்கெட்ஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிது. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் வந்து நான் ஆன்லைனில் புக் பண்ணும்போது வெறும் 7,500 டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 7,500 டிக்கெட்ஸ் புக் பண்ணேன். பட் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று அடிஷ்னலாக டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. 1,700லேருந்தே இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க ஒரு 2 நாள் முன்னாடியே ஒழுங்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் 7,500 கொடுத்து நீ வந்தே இருக்க மாட்டேன். 1,700 கொடுத்துருவேன். இதுவே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது பீக்ல இருக்கும்போது ஸ்கேம் தான் நடக்கு. ஆமாம், அப்படிதான் தோணுது. பீக்கில் இருந்தால் இதில் இப்போ 7,500 டிக்கெட் வந்து எப்படியும் ஒரு 20,000 போவோம், 20,000 30,000 போவோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 3,000 டிக்கெட்டும் என்கிட்ட இருந்துச்சு. அதை பசங்கிட்ட கேட்குற யாரும் வாங்கவே வர மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே 1,700 இன்னைக்கு காலையிலலாம் நேற்றுலாம் இருந்துச்சு. நானே காசு வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் தோணுது தேவையில்லாமல். ஓகே, தேங்க்ஸ். அப்படி வைக்கிறேன். ஆமாம், அதுவும் வைக்கிறாங்க. அது ஆன்லைன் இல்லாமல் டேரெக்டாக வரவங்களுக்கு கொஞ்சம் லெஸ் ப்ரைஸில் கவுண்டரில் கொடுத்தாங்க போல் கொஞ்சம் பேருக்கு. மேபி அது இப்போ பிளாக்ல வைக்கிறாங்களா எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி 20,000 30,000 வித்தது இப்போ 1000 ரூபாய்க்கு கூட வாங்க முடியலன்னா எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து கேம்னால இப்போ சிஎஸ்கே அவுட் ஆஃப் கண்டென்ஷன்றதுனால மேபி அதனால இப்போ டிக்கெட் பெருசா டிமாண்ட் இல்லை. ஸோ இதுவே சிஎஸ்கேக்கு வந்து இன்னும் பிளே ஆஃப் சான்சஸ் இருக்குன்னா இப்பயும் பிளாக்ல தான் போவோம் மோஸ்ட்லா. டிக்கெட் எப்படி ஈஸியா கிடைச்சதா? இல்லைங்க ப்ரோ, ஆரம்பத்தில் இருந்த இது மோகம் இப்போ கிடையாது. ஆரம்பத்தில் வந்து 10,000 12,000 கொடுத்து டிக்கெட் வாங்கி போன சுகம்லாம் இருக்குது. இப்போ அப்படி இல்லை, இப்போ சீல் படுது. ஒன்றுமே வாங்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஏதோ ஆன்லைனில் கிடைக்குதுன்ட்டு வாங்கிட்டோம்ன்றதுக்காக கடமைக்குன்னு போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். எதுக்காக இந்த ஹைப்? என்ன முன்னாடி அப்படி ஒரு 20,000 30,000, இப்போ 500 1000, என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? அது பற்றி பெருசாக நமக்கு ஐடியா இல்லை. ஆனால் முன்னாடி உள்ளதுக்கு ஆரம்பம் கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க, சிஎஸ்கேக்கு நல்லா மவுஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லாம் போனது. இப்போ ஒவ்வொரு மேட்சும் ஆடவும் தோக்கவும் மக்களுக்கு அந்த விறுவிறுப்பு இல்லை, ஒரு நம்பிக்கை இருந்தது அது கிடையாது. அதனால் அப்படி பண்ணுறாங்க. ஃபேன்ஸு பேஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. மற்றபடி நார்மலாக ஒரு ஜாலியாக இருக்கணும் வந்து பார்க்கணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து பெரிய அபிப்பிராயம் இல்லை. அதான் சீல் போடுது, டிக்கெட் சீல் போடுது, வாங்க ஆள் இல்லாமல் எல்லாம் ரோட்டில் வித்துட்டு இருக்காங்க. ஆன்லைனில் இருந்தனால
டிக்கெட் விலை ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, அதனால் புக் பண்ணி வந்துட்டோம் நம்ம. அப்படி இப்போ பார்க்கணுங்கிறதுலாம் இல்லை, சும்மா ஏதோ போய் பார்த்துட்டு வரணும். ஆமாம் ப்ரோ, காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ல. 100 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறோன்னா அது வாங்கிட்டு அது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம மனசு கேட்காது. அந்த மாதிரி டிக்கெட்டும் அப்படி தான் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இனிமேல் இப்படி தான் இருக்குங்கிறது தான் ஆசையா, இல்லை இப்படி தான் இருக்கணுமா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக டிக்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டான விலை வைக்கணும், அதுக்கு எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக ஆகணும். பிளாக்ல போகக்கூடாது டிக்கெட்டு, கரெக்டான ஆள் அது மக்கள் யாரெல்லாம் ஏன்னா ஃபேன் பேசிங் அதிகம். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக அது சேர்ந்தாலே போதும். மற்றபடி வேறு இந்த தேவையில்லாத ஆளுங்களுக்கு போகிறது இல்லை, மற்றபடி இந்த பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு 5000 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கிட்டாலே 10,000 12,000 சொல்கிறாங்க. டிக்கெட் ஸ்பெண்ட் பண்ணி போகிறது பெருசு இல்லை, அது போனால் அதுக்கான மவுசு இல்லை. உள்ளே போனால் ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ. தோத்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தோத்துக்கிட்டே இருந்தால் வெறுப்பு தான் ஆகும், அதனால் இன்ட்ரெஸ்டே போயிடும். அதாவது ஃபேனாக ஒருத்தவன் 10 வருஷம் உருவாகணும்னா அவனே வெளியே வந்துடுவான், அடுத்து கிரிக்கெட்டை வேணால் ஃபுட்பாலுக்கு போயிடணும்னு போயிடுவான். அப்படி இருக்க பட்சம் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? இப்படிதான் இருக்கு. ஒரு ஒத்த எழுத்து மந்திரம் அப்படி டைப் பண்ணி வச்சிருக்காங்களோ? அப்படிதான் வச்சிருக்காங்க ப்ரோ. தோனிக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வர பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து அவங்கள டெவலப் பண்றது, அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வைக்கிறது, சென்னையில ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக என்னோட அபிப்பிராயமா இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன வெட்ட வெளிச்சமா தெரியுதுன்னா, லாண்டா டிக்கெட் இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். இது ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல அடி. ஆமா கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஆக்சுவலா நம்ம இப்போ விளையாடுறோம், இப்போ நல்லா விளையாண்டா மட்டும்தான் இங்க மவுஸ் கூடுது, இல்லைன்னா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. வேஸ்ட்டு தான், டைம் மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு ஏதாவது வெக்கேஷனுக்கு டூர் போயிடலாம், இந்த காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டூருக்கு போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக எவ்வளோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது வியாபாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? ஜெர்சி வியாபாரம் ஜெர்சி வியாபாரம் டல்லு தானே. எதுக்காக டல் இன்னைக்கு? என்ன சொல்றது, மேட்ச் ஜெயிச்சா தானே. மேட்ச் தோத்துனா தான் எங்க போவோம், அதுதான். முன்னாடி நல்லா ஓரளவு முன்னாடிலாம் போன வருஷம் நல்லா ஓடிச்சு. நல்லா டிக்கெட் ஈஸியா கிடைச்சதா? ஈஸியாக கிடச்சிது. நான் இங்கே தான் கிடச்சிது, வாங்கிட்டோம். நான் வெளியெல்லாம் வாங்கல, ஓப்பனாக வாங்கிட்டோம். புக்கிங்லேயே கிடச்சிச்சு. டிக்கெட்டே போகலண்ணா, கம்மியான போச்சு டிக்கெட்டு. டிக்கெட் வந்து யாருமே வாங்கலண்ணா, ஈஸியாக கிடச்சிச்சு. புக்கிங்லேயே கிடச்சி. நிறைய மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க, அதனாலே தோத்துருச்சு. ஃபுல்லாடி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. மேட்சும் லாஸ், டிக்கெட்டும் லாஸ். அதிகம் கம்மியா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். டிக்கெட் வந்து அதே ரேட்டு தான். வெளியே வாங்குறவங்க மேபி அதிகமாக வாங்குவாங்க, கம்மியாக விற்பாங்க, அது நம்மளுக்கு தெரியல. பட் லாஸ். அந்த மவுஸ் குறைஞ்சிட்டாப்பா? மவுஸ் குறைஞ்சிச்சுண்ணா. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ இதோ பண்ண முடியாது, ஜெயிச்சாதான். அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். இந்த சீசன் சாமிக்கு விட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். டிக்கெட் ஆன்லைனில் தான் இது கிடச்சிது, ஃப்ரீயாக தான் போனேன். ஈஸியாக தான் இருந்துச்சு. ஐ மீன் ஆன் த ஸ்பாட்டில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்துச்சு, இப்போ டிக்கெட் ஓப்பனிங்கில் இருக்குன்ட்டு 2 மினிட்ஸில் போய் எடுத்துட்டேன் நான். போன கிளிக் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 இயர்ஸாக வெயிட் பண்ணேன். டிக்கெட் எல்லாம் செட் ஆகிட்டுனே வரும். பிளாக்ல வைத்தாலும் ரொம்ப காசு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எனக்கு கிடைச்சது எனக்கு ஓகே தான் இருக்கு. எப்படி என்ன காரணமாக இருக்கும் இவ்வளோ ஈஸியாக கிடைச்சது? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்க. இது நார்மலாகவே ஜஸ்ட் கிரிக்கெட் மாதிரியே பார்த்தா பரவாயில்ல, ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்க. அந்த ஹைப்பில் தான் போனது சொல்ல போனால். ஹைப் குறைஞ்சிருக்கு அப்போ கன்ஃபார்ம். தோனி விளையாடாதது ஒழுங்காக விளையாடாததுன்னு இல்லை, தோனி மட்டும் ஒழுங்காக விளையாடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். டீமே தான் அப்படி இருக்குது, ஜஸ்ட் ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு டீம் ஃபார்மாக இருக்குது, பார்த்துக்கலாம். சிஎஸ்கே அணியுடைய ரசிகர் நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஃப்ளைட் ஏறி வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக சிஎஸ்கே தோத்துட்டு வருது. தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசியை முறுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீலங்காவிலேருந்து கடல் தாண்டி வந்து நாம் வந்து அற்புதமான ஒரு சப்போர்ட் கொடுக்க வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு சிஎஸ்கே ரசிகர்களும் மனம் தளர வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், தாம்பரத்தை பேக்குறோம். 18 வருஷமாகவே ஒரு டீம் வந்து அப்படியே தோத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 5 கப்பு ஜெயிச்சிருக்கோம். நம்ம வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணுமா இல்லையா ஜி? கொடுக்கணும். சரி, இப்படி தொடர்ந்து தோத்துட்டே இருக்கு. சென்னை ஈஸியா டிக்கெட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு டைம்ல இப்போ. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப பீக்கில் ஸ்டார்டிங்கில் இருந்தால் டிக்கெட்டே கிடைக்கல. பட் ஏதோ தோற்றதாலும் என்னமோ தெரியல, இங்கே நமக்கெல்லாம் டிக்கெட் கிடச்சிருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து ஏர் டிக்கெட் எடுத்து இங்கே மேட்ச் டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன் மேட்ச் பார்க்குறதுக்காக, சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறதுக்காக. முக்கியமான இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இன்றைக்கி தலை தோனியை பார்க்க போகிறோம், அதான் முக்கியம். இந்த தலை தோனி அந்த ஒரு நேம் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு கிரிக்கெட்ல. அது நல்ல ஒரு இதுதானா? நல்ல விஷயம்தான். ஏன்னா அவர் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்துருக்காப்புல, T20 வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்துருக்காப்புல. அவர் என்ன செய்யலை, அந்த நேமுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் அந்த நேம் ஒன்றே வச்சே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு செய்கிறது வந்து கரெக்ட் இல்லை. அவங்களே ஒத்துக்கிருக்காங்க. ஃப்ளெமிங் சார் கூட இந்த முறை டீம் வந்து சரியாக கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்றத. ஸோ அடுத்த தடவை வந்து சிறப்பான தரமான முறையில் எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது.
அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.